ஒரு கிராமமே வெள்ளத்தில் மூழ்கி இருக்கு. வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து 20க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து இருக்கு. காத்தடிச்சு அடிக்கு டெலிவரி ஃபுல்லாக இது கடலாகவே மாறிட்டு இந்த இடமே. இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்துன்னு இருக்குது. என்ன பிரச்சனைன்றா முதல் வந்து பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், அடுத்த COVID-19 இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ வந்து இந்த வருஷம் 2025 இப்போ இந்த வருஷத்தில் வந்து கடும் புயலோட கூடிய ஒரு மழை காரணமாக எல்லா இடத்துலையும் வந்து இப்போ வெள்ளம் மண் சரிவு அப்படி நிறைய வந்துகிட்டே இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் நிற்கிறோம் சங்கானையில். இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற நிலைமைகள் வந்து என்னமாதிரி சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய ஊர் எல்லாம் இருக்குது. அந்த ஊர்லேயும் வந்து அதிகமான மழை மண் சரிவு வெள்ளம் எல்லாம் வந்து பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் உங்கள் ஊரில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேறு இடங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த காணொலியில் நாங்கள் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எங்கள் ஊரில் வந்து என்ன மாதிரி நிலைமை இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முக்கியமாக கவரேஜ் வந்து துண்டறவே இல்லை. நேற்றிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கவரேஜே இல்லை. அதனால் ஃபேஸ்புக்கில் வந்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி எதுவுமே இல்லை. பைபையும் போட்டு பார்த்தா அதுலேயும் வந்து கவரேஜே இல்லை. முக்கியமாக எங்கள் ஊரில் இருந்து அங்கே ஒரு ரோட் ஒன்று இருக்குது. அந்த ரோட் வந்து இப்போ வட்டுக்கோட்டையிலேருந்து இப்போ நாங்கள் சங்கானை போகிறதா இருந்தால் இந்த ரோட்டில் தான் அதிகமான மக்கள் பயணம் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த ரோட் வந்து இப்போ பிளாக் ஆகிட்டு, அதே மாதிரி இங்கே இருக்கிற வீடுகள் வந்து எல்லாம் வந்து வெள்ளத்தாலேயே வந்து இப்போ வந்து நிரம்பி இந்த வீட்டில் வந்து இருக்க முடியாத நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஊரை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது இந்த இடத்துல ஒரு வீடு. இதில் வந்து முதல்ல வந்து ஒரு குடும்பம் வந்து வசித்து இருந்த வேலை இப்போ வந்து இல்லை. அடுத்தது நாங்கள் அப்படியே போகிற வழியில் எங்கள் ஊரில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலை நான் முதல்ல ஒரு காணொலியில் காட்டியிருப்பேன். அந்த கோவில் வந்து இப்போ தண்ணி வந்து ஃபுல்லாக மூடப்பட்டுட்டு அதில் ஒரு அண்ணா போகிறார் பாருங்க. அதில் பாதி வந்து இப்போ முழங்கால அளவுக்கு தண்ணி வந்துட்டு அது வந்து கரையில் நடுவில் போனால் இடுப்புக்கு மேலே வந்து தண்ணி வந்திருக்கு. முக்கியமாக இந்த அனர்த்தத்தில் கூட சில பேர் வந்து பெருசாக கவனத்தில் இல்லாமல் அதை வந்து பார்க்குறதுக்காகவும் அடுத்து அங்கே இருக்கிற ஏதாவது பொருட்கள் வந்து மிதந்து வந்து எடுக்கிறதுக்காகவும் போயிடும். குறிப்பாக இந்த தேங்காய் ஒரு இடத்துல இருந்து அந்த வெள்ளத்துக்கால ஒரு தேங்காய் வந்தது. அந்த தேங்காயை வந்து ஏதாவது எடுத்து அப்படிኛலும் ஒரு சேர்த்து வச்சுருந்தவே அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நிறைய அந்த குளத்தை ஆண்டிய பிரதேசங்களில் இருக்கிறார்கள் எல்லாம் கவனமாக இருக்கும். ஏன்டா முதலைகள் வந்து ஊருக்கு வந்துடும். கிராமப்புறத்துக்கு வந்தால் வெள்ளத்தோட வெள்ளமாக வந்தால் அது வந்து மக்களுக்கு தான் பெரிய பாதிப்பாக இருக்கும். அதனால் வந்து பார்த்து கவனமாக இருங்கோ. கட்டாயமாக நீங்கள் போக வேண்டிய நிலைமையாக இருந்தாலும் பார்த்து போங்க. இப்போ இந்த ஊரில் அடுத்த இந்த வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளுக்கு எல்லாம் வந்து வெள்ளம் போட்டுது. அண்ணா வந்து இப்போ தான் வந்து உரிமையில் நடத்துன்னு போகிறேன். இந்த வீட்டில் வந்து இப்போதைக்கு இருக்கலாம். இனி தை மாதத்துக்கு பிறகு தான் இருக்கலாம். வர போறீங்களா? வாங்க சைக்கிளில் வரலாம். ஒருக்கா வந்து பாருங்க. நடுவு அப்படி இந்த இடுப்பில் வேற முடியல. இப்போ பாதி முழங்கால அளவுக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு போகல. அது தண்ணி வர்ற வேகத்துக்கு அப்படி அடிச்சுன்னு போகுது. இதில் ஒரு கட்டன் இருந்தது. அந்த கட்டை எங்கள் அணையில் முக்கியமாக அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. இந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து இருக்குது. அதுக்கு மேலே தான் இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து வட்டு இந்து காலேஜ்னு சொல்லி அங்கே ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. அந்த பாடசாலையில் தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு போயிருப்பினோம். போன வருஷம் அதே தான் நடந்தது. இந்த வருஷம் அதே தான் நடந்திருக்கு. ஏன்டா அங்கால எல்லாம் வீட்டுக்குள்ளுக்கு எல்லாம் போய் தண்ணி போயிருக்கும். அப்படி இங்கே இருக்கிற கிணறுகள் எல்லாம் வந்து இப்போ வெள்ளத்தோட வெள்ளமாக மூடப்பட்டுட்டுது. சில பேர் வேறு இடத்துலேருந்து வர்ற சில பேர் இப்படி பார்க்க போகணும்னு சொல்லிட்டு வந்து எதேச்சும் அதுக்கு தவறுப்பட்டு விழுந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடும். அதனால் இந்த அப்படி வயல்வெளிக்கு வர்றதா இருந்தால் கவனமாக, தெரியாத வயல்வெளிக்கு நீங்கள் போய் பார்க்க போகிறீங்களா இருந்தால் மிக கவனமாக போகணும். ஏன்னா வெள்ளத்துக்கு எப்படி நீங்கள் சிலது நீந்த தெரிஞ்சாக்களுக்கு பிரச்சனை இல்லை, நீந்த தெரியாதாக்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாக ஆகிவிட்டோம். முக்கியமாக இதில் எல்லாம் வந்து எங்கள் ஊரில் எல்லாம் வந்து இந்த இதுக்கு வந்தால் பாம்புகள் தான் பெரும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்டா வெள்ளத்தில் வெள்ளமாக அப்படியே வேறு முதலைக்கு பிரச்சனை இல்லை. வாங்க வாங்க. இப்போ இங்கே இருக்கிற வெள்ளம் எல்லாம் வந்து அதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துக்கு கையில் காட்டுறேன். அதில் ஒரு மரம் ஒன்று தெரியுது பாருங்க. அந்த மரம் இருக்கிற இடத்துல ஒரு குளம் ஒன்று இருக்குது.
அந்த குளத்தில் நிரம்பினா இந்த இதெல்லாம் வந்து இன்னும் இதாக நிரம்பி விட்டுரும். அதில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்தை திறந்தா அப்படி அந்த தண்ணி வந்து அப்படி அராளி கடல் அங்கால போய் அப்படி இந்த தண்ணியெல்லாம் அப்படியே சேரும். அடுத்தது அதில் ஒரு மெயின் ரோடு ஒன்று இருக்குது. அந்த மெயின் ரோடு நான் போய் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மெயின் ரோட்டில் வந்து அங்கால ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்தால் திறந்து விட்டால் தண்ணி இங்கேயும் அதிகமாக வரும். பாலமே வந்து இப்போ ஒரு இடிஞ்சு விழுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. போன வருஷம் அந்த இடத்தை பார்த்துனாங்க. இந்த வருஷம் வந்து என்ன மாதிரி இருக்குமென்னு தெரியலை. அதையும் போய் பார்ப்போம். நேற்று வந்து அப்படி பயங்கரமான ஒரு காற்று தான் அடித்தது. முக்கியமாக எங்கள்கிட்ட நான் பார்த்த வரைக்கும் நேற்று வந்து எங்கள் ஊரில் ஒரு மரம் உண்டு, சின்ன மரம் உண்டு சரிஞ்சு விழுந்தது. அதே மாதிரி இங்கால ஒரு வீட்டில் வந்து எங்கள் அண்ணா வீட்டில் தான் அங்கேயும் ஒரு மரம் உண்டு சரிஞ்சு அப்படியே அந்த வீட்டுக்கு மேலே விழுந்துட்டு ஒரு கிராமமே வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. நேற்று வந்து இந்த இடத்துல அவ்வளோ வெள்ளமே இல்லை. இப்போ இந்த முழங்காலுக்கு கீழே இருக்கிற அளவு தான் அந்த நடுவில் இருந்தது. ஆனால் இப்போ கரையிலேயே முழங்கால் அளவுக்கு தண்ணி வந்துட்டு. அப்போ அந்த நடுவில் எப்படி இருக்குன்னு பாருங்க. காற்று மாதிரி அப்படி பயங்கரமாக அடிக்குது. முக்கியமாக இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் அந்த இடத்துக்கு போய் ஏதாவது உங்களால் முடிஞ்சளவு ஒரு சின்ன உதவி செய்யுங்க. நீங்கள் செய்கிற இந்த சின்ன உதவி அந்த மக்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதே மாதிரி எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம். தண்ணி அதிகமாக வந்ததால் இந்த குழாய் கிணறுல இருந்து அப்படி தண்ணி மேலால் வருது. முக்கியமாக இந்த தென்னை மரம் அடிக்கிற விதத்தை பாருங்க. அதில் ஒரு உயரமான தென்னை மரம் இருக்குது தானே. ஆளும் காற்றடிச்சு அந்த தென்னை மரம் முறிஞ்சு விழுகிற நிலைமைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த இடத்துலையும் ஒரு தென்னை மரம் இருக்குது. இங்கேயும் வந்து வீட்டு பக்கத்து வீட்டையும் வந்து வெள்ளம் வந்துட்டு ஒரு ஆள் மரம் இங்கே ஓடுறேன். இவன் தம்பி தம்பி முக்கியமாக இந்த ஜாகை பார்க்க தான் ஒரு நினைவு கொண்டு வந்தது. இந்த சமூக வலைத்தளங்களில் நிறைய ஃபோட்டோ அடுத்தது காணொலி மூலமாக பார்த்தது. நீங்கள் வளர்க்குற வீட்டில் வளர்க்குற இந்த செல்ல பிராணிகள் அதையும் வந்து விட்டுட்டு போகிறீங்க. இப்போ உங்களோட வீட்டில் ஒரு வெள்ளம் வந்துட்டுதோ, ஒரு கணக்கான வெள்ளம் பிறக்கி நீங்கள் வளர்க்குற செல்ல பிராணிகள்லாம் கூட்டி கொண்டு வேறு இடத்துக்கு போயிருங்க. நிறைய இடங்களில் இந்த செல்ல பிராணிகள் எல்லாம் வந்து தனிமையில் நிற்கிது, சாப்பாடு இல்லாமல், அப்படி நிறைய பிரச்சனை. நாங்கள் கூட ஓகே கதைச்சி ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்துடுவோம். ஆனால் இந்த செல்ல பிராணிகள் வந்து வாய பேச முடியாத பிராணிகள் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்? அப்படியே அந்த வெள்ளத்தோட வெள்ளமாக ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு மேலேயோ இல்லாட்டிக்கு வீட்டுக்குள்ளே அவங்க ஒரு மேல் இடத்துலையோ அது அப்படியே நிற்கும். அது வந்து வெள்ளம் வந்து எப்போ வத்தமோன்னு தெரியாது. ஒரு கிழமை ஆகலாம், 2 கிழமை ஆகலாம். அப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்குது. முக்கியமாக இந்த வீட்டில் நீங்கள் வளர்க்குற பிராணிகள் எல்லாம் செல்ல பிராணிகள் எல்லாம் வந்து உங்களுடைய கூட்டிகிட்டு போயிருங்க. முக்கியமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு ஆப்ரேஷன் சதார் பந்துன்னு சொல்லி திட்டம் ஒன்று இப்போ வந்து இலங்கைக்கு வந்து வழங்க போகிறார். என்ன திட்டம்ண்டா, இலங்கையில் வந்து பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் வந்து ஒரு வெள்ள நிவாரணம் உணர்வு பொருட்களை வந்து வழங்குறதா தெரிவிச்சிருந்தவர். அதுக்குரிய நடவடிக்கைகளும் இப்போ வந்து நடந்து கொண்டிருக்கு. அதில் எல்லாம் பாருங்க ஒரு 4-5 செல்லப்பிராணிகள்லாம் நிற்கிது. எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளுக்கு நிற்க முடியாத நிலைமை ரோட்டில் வந்து நிற்கிது. இந்த இடத்துல தான் நான் சொன்னேன், அந்த நெல்லி மரம் அடிக்கி காற்றடிச்சு நெல்லி மரமே முடிச்சிட்டு சங்கானையில் இருக்கிற இந்த உள்ளாந்தரத்து வாழையம் இது வந்து எப்போ விழுமோன்னு தெரியாத ஒரு அச்சத்திலேயே இருக்கிற. வேணண்டா இந்தியாவில் வந்து ஒரு பக்கத்துக்கு சரிஞ்சிடுது, மண் வந்து அரிச்சுட்டு போகிறதால சரிஞ்சிடுது. எங்களுக்கு பின்னாலேயே எங்கள் ஜாக் வரார். ஆளுக்கு வந்து வீட்டை இருக்க இல்லாத நிலைமை. வீட்டை இருக்கலாம், அங்கே நான் வரதால என்னுடைய பின்னால் வருது. டாய் விடு ஓ. எப்போவுமே பழசை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவேண்ணா. இனி வந்து சைக்கிளில் போகிற நிலைமை தான். வீட்டில் இருந்து வீட்டுக்கு வெளியில் வந்து வண்டியை வந்து வெளியில் எடுக்கலாது, அப்படி வெள்ளம். நான் சொன்ன பாலம் வந்து இதுதான். இதில் வேறு தண்ணி கொண்டு வருது. இந்த பாலம் வந்து திறந்து விட்டேன். இந்த ரோடு தான். இதில் வந்து இதில் வேறு நிறைய வெடிப்புக்குள்ளாக இருக்குது. போன வருஷம் வந்து அதிகமாக இருந்தேன், கொஞ்சம் சரி செஞ்சிட்டோம்.
முக்கியமாக அதில் வாண்டுந்தான். அதில் ஒரு காணி ஒன்று இருக்குது பாருங்க, அதில் ஒரு வயல் காணி. அதை தவிர மிச்ச நெல் பயிர் எல்லாம் வந்து வெள்ளத்துக்கு மூழ்கப்பட்டுட்டு அதில் மட்டும்தான் கொஞ்சம் மேலே வெள்ளத்துக்கு மேலே அளவு வளர்ந்து நிற்கிது. அங்காலையும் வந்து வெள்ளம் பெறதுக்கு முன்ன வந்து நிறைய நெற்காணியெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த இப்போ வந்து ஃபுல்லாக இது கடலாகவே மாறிட்டு இந்த இடமே. தண்ணி ஒரு வகுது பாருங்க. முதல் நாங்கள் வரைக்கும் அந்த ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் எல்லாம் வந்து வெள்ளமாக இருந்தது. இப்போ வந்து அதுக்கு வெள்ளத்தை காணல, குறைவாக தான் இருக்குது. வயல்வெளிக்கு தான் நீங்கள் நிறைய வெள்ளங்கள் வந்திருக்கு. சில இடங்களில் வீடுகளுக்கேயும் வெள்ளங்கள் போயிருக்கு. இந்த இடத்துல ஒழுங்கைக்கு மட்டும் தண்ணி இருக்குது, எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கையும் போயிருக்கு. இங்காலையும் வயல்வெளி சங்கான பக்கம், சங்கானையில் இருக்கிற வயல்வெளி தான் வந்துருக்கிறோம். இதில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது, மண்டிகை குளம்னு சொல்லி. அந்த மண்டிகை குளம் வந்து முழுமையாக நிரம்பி இருக்குது தண்ணியால். காற்று வந்து அவ்வளோ போசாக அடிக்குது. சில பாருங்க, சில நெற்பயிர் மட்டும் கொஞ்சமாக தெரியுது. அங்கே எல்லாம் நெற்பயிர் எல்லாம் மூடுபடுட்டு. நாங்கள் பார்க்க வந்த குளம் மண்டிகை குளம். முதல் இதால் தான் நாங்கள் மீன் பண்ணுற போகிறோன்னா சந்தையை போகிறது. இப்போ இதால் போகவே இல்லாது. இதில் இருக்கிற தண்ணியை பாருங்க அப்படி இருக்குன்னு. இன்னும் ஒரு 5 நாளே பெஞ்சா அப்படியே வந்துடும் ரோட்டுக்கு. ஏன்னா அப்படி தண்ணி வந்து இந்த குளத்துக்கு வந்துட்டு. இந்த இடத்துல எல்லாம் வெள்ளம் வந்திருக்கு, ஆனால் அவ்வளோண்டு இல்லை. ரோட்டில் மட்டும்தான் இருக்குது. இங்காலெல்லாம் வீட்டில எல்லாம் வந்து அதிகமான வெள்ளம் வந்து போகலை. எதிர்பார்த்த அளவு இங்கால இல்லை. சங்கானையில் பின்பக்கம், இந்த சந்தைக்கு பின்பக்கம் இருக்கிற ஒரு வீதிக்கு வந்து நாங்கள் இன்னும் ரோட்டை பார்க்க முடியாது. இதுக்குள்ளாக ஒரு வெள்ளம் தான் பயங்கரமாக இருக்குது. அப்படியே இந்த ரோட் ஃபுல்லாக வெள்ளம் தான். நாங்கள் இதை திருப்பி கொண்டு போவோம் அந்த வழியால். இங்கால இந்த வீதிக்கு மட்டும் நிறைய வெள்ளங்கள் வந்திருக்கு. இந்த ரோட் வந்து உயர்த்தி போடலை, மண் போட்டு கொஞ்சம் உயர்த்தி போடாத காரணத்தால் தான் இந்த வீதியில் வந்து வெள்ளம் நிற்குது. எல்லாட்டிக்கும் இந்த வீதியில் நிற்கிற வெள்ளம் வந்து வீடுகள் வழியாக நின்றுருக்கு. இதில் ஒரு வீட்டு அப்படி இங்கால தகரம் எல்லாம் பிஞ்சிருக்கு. அப்படி காற்று வந்து பயங்கரமாக அடிச்சிருக்கு. இந்த வீட்லேயும் வெள்ளம் தான். எங்கால எல்லாம் சில வீடுகளில் வந்து வெள்ளம் முழுக்க போயிருக்கு. முக்கியமாக நான் இப்போ காணொலியில் காட்டின ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தான் வெள்ளத்துக்கு மூழ்கி இருக்குது. இப்போ காணொலியில் காட்டாமல் நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள் என்னென்னு சொல்லி அடுத்தடுத்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. திரும்ப ஒருக்கா இந்த விடயத்தை சொல்லிக்கொள்கிறேன். உங்களோட ஊரில் நிறைய மக்கள் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பினா உங்களால் முடிஞ்ச அளவு உதவி செய்யுங்க. எங்களால் முடிஞ்ச அளவு உதவி நாங்கள் செய்கிறோம். இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கிறோம். வேறு வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.